வெல்கம் ஜெஃபி ப்ரோ, வெல்கம். செல்சி அடிச்சுக்கிட்டு வாங்க இருக்கான் ஜெஃபி வந்து ப்ரோ. வணக்கம் இப்பதான் வணக்கம். இப்பதான் செல்சி ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்றோம். களம் 8ல செல்சிட்ட போட்டு பொழந்துட்டு இருக்கீங்களா? செல்சி இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். பொழக்க ஆரம்பிக்கும். பொழக்க ஸ்டார்ட் போறீங்களா? பண்றோம். இங்க அப்படியே கரெக்டா வந்திருக்கீங்க. so அந்த அபௌட் டைம். கம்மிங் பேக் டு லுகாக்கு வந்தப்போ நினைச்சேன், அவெல்லாம் வந்தா வேண்டைக்க முடிச்சு விட்டுருவான், வேண்டை கெரியரே ஓவர் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த மேட்ச் ஆறப்பதான் அந்த இது மேட்டிப்போ வச்சு அவனை போட்டான். அந்த மேட்ச் மேட்டிப்போ வச்சு பண்ணிட்டோம். ஸோ அதுல இருந்து வந்து செல்சி, அது ரோமன் அப்ரோவிச்சா இருக்கட்டும் இல்ல டாட் பாயிலியா இருக்கட்டும், செல்சி யாராவது சைன் பண்ணா வந்து சைனிங் வந்து நான் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. எவ்வளவு பெரிய இப்ப நீங்க பிரைம் எப்படி சொல்றது, எம்பாப்பே ஹாலாண்ட செல்சி கூட்டி இருந்தாலுமே வந்து செல்சி தானே வாங்குறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அந்த மாதிரிதான் சீசன் வந்து நிறைய பேர் வாங்குறானுங்க. அதே மாதிரி பாஸ்ட்லயும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா இவனுங்க நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வாங்கியிருக்கானுங்க. எங்கிட்ட இருந்து பெர்னாண்டோ டோரஸ், சாமுவேல் எட்டோ, ராபனு, செவ்செங்கோ, ஃபால்கோ அப்படி இப்படின்னு வந்து. ஆனா இதுல வந்து 99% வந்து யாருமே செல்சிக்கு சக்சீட் ஆனதே கிடையாது. லைக் ஒரு ஷார்ட் ஸ்டின்ட், ஒரு இன்ஜுரிஸ் இது அப்படின்னு தான் ஓடுது. ஸோ ஐ திங்க் செல்சி வந்து எப்படி சொல்றது, கிளப்பாவே வந்து அவனுங்க எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பிளானு, ஒரு பாத்வே இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. திடீர்னு வருவானுங்க, ஒரு 4-5 சூப்பர் ஸ்டார்ஸ் வாங்குவானுங்க, ஒரு சாம்பியன்ஸ் லீக் அடிப்பானுங்க, அந்த மேனேஜர் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அப்படிதான் வந்து நீங்க சொல்றதுக்கு இப்ப கான்ட்ராடிக்ஷனா இப்ப சைன் பண்ணிருக்கானுங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. நீங்க இப்ப சொல்றீங்களா, அது எல்லாத்தையுமே ஆப்போசிட்ல தான் பண்ணிருக்கானுங்கன்னு தோணுது. ஏதாவது சொல்றீங்க? ஏன்னா இப்ப பிக் நேம்ஸ் இல்ல, இப்ப அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்குல்ல. நான் வந்து பார்த்த வரைக்குமே ஒரு செல்சி ஃபேன்ஸ் வந்து கிரைங் அவுட்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க சைன் பண்ணுங்கன்னு போது, இப்போ சைன் பண்ணிருக்க 2 பேர் வந்து ஒரு ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ். டானி வெல்பெக்கும் சரி, நான் வந்து இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் வந்து மார்கன் ரோஜர்ஸோட இதுக்காக சொல்ல வரேன். லைக் வந்து அவனுக்கு ஹிஸ்டாரிக்கலி அதுவுமே சொல்றேன், மேனேஜர் இன்டெண்டட் சைனிங் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இவனோட ஜாபியோட இன்டர்வென்ஷன்ல சைன் பண்ணிருக்கானுங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து டவுட்ல இருந்துச்சு எனக்கு ராஜர்ஸ். ஜெஃபி ப்ரோ ஒரு வாட்டி பேசும்போது அந்த குரூப்ல பேசியிருப்போம். அப்ப அவர் சொல்லியிருப்பாரு, அந்த லெஃப்ட் ஹேண்ட்க்கு பாமர் கூட ஆடுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேயர்னா ராஜர் தான். நாம வந்து இந்த 4-3-3 அப்படி பார்ப்போம். அவனோட அந்த 3 at the back 3-4-3-1 அது 2-1 அதை பாத்தீங்கன்னா ராஜர்ஸும் பாமர் தான் பெஸ்ட். அந்த ஒரு வெங்குக்கும் போவானுங்க, இந்த சைடு சென்ட்ரலும் ஹோல்ட் பண்ணுவானுங்க, வெளியில இருந்தும் ஷாட் எடுப்பாங்க. நல்லா இருக்கும், ஒர்க் ரேட் நல்லா இருக்கும் ராஜர்ஸ். ஒர்க் ரேட் அந்த புள்ளி அவன்தான். ராஜர்ஸ் இது சொல்லியிருப்பான், பாமரோட வந்து சின்ன வயசுல வந்து ஆடுறேன், ஸோ அவனை பத்தி எல்லாமே தெரியுன்ற மாதிரி அந்த ஒன்று சொல்லியிருப்பான். பட் அவனுக்கான பிரைஸ் வந்து 116 மில்லியன்றது வந்து ரொம்ப ஓவர் தான். அதுதான் ப்ரோ, நான் மார்க்கெட் வேல்யூ ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இங்க வந்து இந்த மார்க்கெட் இருக்குல்ல, பிளேயர் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க மார்க்கெட் வேல்யூல இப்போ ஒரு சாம்பியன்ஸ் வந்து ஆர்சனல் வந்து ஒரு சாம்பியன்ஸா இருக்கானுங்க, அவனுங்க வந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர். அது நான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ அந்த அவனுக்கு பே பண்றதுக்கு, அவனுங்கிட்ட ஒரு பிளேயரை வாங்கணும்னா நாங்க பே த டிஃபரன்ஸ், எந்த கிளப்பா இருந்தாலும் சரியா. அது வந்து இவனுங்களுக்கு கண்டிப்பா தேவை, ஒரு ராஜர்ஸ் தேவைன்னும் போது அவனுங்க பே பண்ணிட்டானுங்க, அவ்வளவுதான். நான் அதுதான் சொல்ல முடியும். நம்ம ஒரு மார்க்கெட் வேல்யூ ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பிளேயருக்கு மார்க்கெட் வேல்யூ போனா பரவாயில்ல, எல்லாருக்குமே அதிகமா தான் இருக்கு. ரீசென்ட்லி எந்த பிளேயர் பார்த்தாலுமே ஒரு 20 மில்லியன் எக்ஸ்ட்ரா தான் இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பரணி பையன் தான் மேடம் அப்படின்ற மாதிரி கீழே ஆண்டர்சனை 107 மில்லியனுக்கு கொடுத்து வாங்கி எல்லாரும் அததான்ப்பா யூஸ் பண்றாங்களே. ஜெனரல்ஸ் அத தப்பான ஒரு ஆங்கிள் பாக்குறேன். அவர் கரெக்டா போயிட்டு இருந்தாரு, கிஷோர் கரெக்டா போயிட்டு இருந்தாரு. அதான் டைரக்ஷன் கிடையாது. என்னன்னா முன்னாடி அந்த டாபிக் எடுக்கல, ஏன்னா ஜெஃபி ப்ரோ வரட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லு ப்ரோ. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடி செல்சி வந்து முன்னாடியாச்சும் அந்த ஒரு சாம்பியன்ஸ் லீக் வந்து ஷுவர் ஷார்ட்டா டாப் 4 டாப் 5ல இருப்பாங்க. சோ அதனால அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். ஒரு ஆர்சனல் டு செல்சியோ இல்ல லிவர்பூல் டு செல்சி அப்படி அந்த மாதிரினா ஒரு அந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஒரு கம்மியா ஒரு 5 மில்லியனோ 10 மில்லியன் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப செல்சி இருக்கிறது 10வது இடம். ஸோ சாம்பியன்ஸ் லீக்குக்கும் அவங்களுக்குமே வந்து ஒரு ஏணி விட்டுதான் எட்டுற மாதிரி இருக்கு.
இன்னைக்குதான்பா பார்த்தேன், கரபோ கப் செகண்ட் ரவுண்ட் டிரால இருக்கானுங்களே. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. இப்பதான் கேக்குது. யா கேக்குதா? கேக்குது. அதான் அந்த 5-10 மில்லியன் வந்து இப்ப 30 மில்லியன் நிக்குது. ஏன்னா பிகாஸ் ஒரு ஷுவர் ஷார்ட்டா சாம்பியன்ஸ் லீக் அங்க இல்ல. ஸோ யூ ஹேவ் டு பே. அந்த ஆர்சனல் போறதுக்கும் செல்சி போறதுக்கும் யூ ஹேவ் டு பே ஓவர் தி ஆட்ஸ் இப்போ. ஸோ அதுதான் இப்போ வந்து டிரான்ஸ்லேட் இருக்கு. அதே தான் கட் காப்பி பேஸ் ஸ்பர்ஸ். இப்போ ஸ்பர்ஸுக்கும் மற்ற டீமுக்கும் வந்து ஏன் வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இப்போ ஸ்பர்ஸ் வந்து தே ஹேவ் டு பே ஓவர் தி ஆட்ஸ். எல்லா ஒரு 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 டீசெண்டான லெவல் டேலண்டா இருந்தாலுமே இன்னொரு கிளப்புக்கு போறதுக்கும் ஸ்பர்ஸுக்கு வர்றதுக்கும் தே ஹேவ் டு பே மோர் வேஜஸ், மோர் டிரான்ஸ்ஃபர் ஃபீ. கன்னிஸும் இப்படிதானே இருந்தானுங்க. ஆனா இது நியூ காஸ்லுக்கு மட்டும் சப்போர்ட் இது அப்ளை ஆகாது. அவனுக்கு யார்கிட்ட போனாலும் வரமாட்டான். ஆனா அதே செல்சிக்கு போவோம். செல்சிக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி செல்சிக்கு நான் அது வந்துடுறேன். அந்த செல்சியும் வந்து இப்போ இக்பால் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு 5 இயர்ஸ் பேக் இருக்கிறது செல்சிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். நான் அந்த 5 இயர்ஸ் பேக்குக்கே போறேன். 5 இயர்ஸ் பேக் இருந்த செல்சியுமே வந்து அந்த ரோமன் டைம்ல வந்து ஆக்சுவலி சைன் எப்பயுமே அந்த ப்ராஜெக்ட் பிளேயர்ஸ் போவாங்கன்னு அவசியம் கிடையாது. எப்பயும் ஒரு ப்ரூவன் டேலண்ட்ஸுக்கும் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தியாகோ சில்வா அப்போ வாங்கினாங்க. ஏன்னா அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், ஆனா அவ ஒரு டாப் டாகாவும் இருப்பான். ரைட். இப்போ போய் இந்த ஹெண்டர்சன் வாங்குற மாதிரி எல்லாம் வாங்க மாட்டாங்க. இப்போ ஹெண்டர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் காண்டி தான் வேணும்ன்ற மாதிரி கிடையாது. அந்த தியாகோ சில்வா அப்ப வந்து மெயின் பிளேயரா ஆடிட்டு இருந்தான். அந்த பிட்ச்ல வந்து ஒரு கேப்டனா இருந்தான். அதே மாதிரிதான் ஜொர்ஜினியோ அந்த டைம்ல வந்தப்போ சிட்டி வந்து ஜொர்ஜினியோ போற மாதிரி இருக்கப்போ அவங்க உள்ள வந்து ஜொர்ஜினியோ தூக்குனாங்க. ஜொர்ஜினியோ வந்து ஆன் த பிட்ச்ல அவன் வந்து ஒரு 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 இம்பாக்டா இருந்தா, ஒரு லீடராகவும் இருந்தான். ஸோ அந்த மாதிரி இப்ப டோட்டலா அந்த ரெஜிமே மாறினால அந்த டோட்டல் ட்ராக்கே மாறிடுச்சு. ஏன்னா ரோமன் டைம்ல வந்து ஈவன் தோ பெரிய பெரிய ஆளுக வாங்கி சொதப்புனா கூட தே கீப் ட்ரைங். அது அந்த ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரூவன் டேலண்ட், அதை வந்து அதை நோக்கி தான் வந்து இந்த ரோமன் டைம்ல வந்து போயிட்டு இருந்தாங்க. பிகாஸ் வாய்ஸ் கட் ஆகுது ப்ரோ. கேக்குது. பேசிட்டு இருக்கும்போது கடைசியில டக்குன்னு கட் ஆகுது. ஓகே. இல்ல, நம்ம பாட்காஸ்ட்லயே நிறைய வாட்டி செல்சி ஃபேன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்போம். ரொம்ப அந்த ஷார்ட் டேர்ம் தான் அவங்களோட இதுவே. அவங்களோட அதேதான் இந்த ரீபில்டுன்ற ஒரு இதே கான்செப்டே ஒன்று கிடையாது. இப்ப இந்த கிளாப் பண்ணது, இந்த ஆர்டேட்டா பண்ணது. கரெக்ட். அந்த 2 வருஷத்துல சக்சஸ் கொண்டு இது பண்ணோம். சோ அதை கேட்டர் பண்றதுக்காண்டி தான் ரோமனோட அந்த ரெஜிமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே. அவன் டேலண்ட்ஸா இருக்கட்டும். ஓகே, இந்த ஒரு வருஷத்துக்கு வேலைக்கு இல்லையா, அடுத்த 2வது வருஷத்துல எவனாச்சும் இன்னொருத்தர புதுசா இறக்கும், அப்படி போயிட்டு இருந்தது. அந்த ரோமன் ப்ரோ உங்க மைக் சரியில்லை ப்ரோ. ஜெஃபி ப்ரோ வாய்ஸ் பேச வாய்ஸ் கட் ஆகுது பாதியில. பேசிட்டே இருக்காரு, டப்புனு அப்படியே கட் ஆயிடுது. நீங்க பேசிட்டு இருக்கும் போதே பாதியில கட் ஆயிடுது உங்க வாய்ஸ். ஓகே, ஐ திங்க் இப்ப நீங்க பேசுறது கட் ஆயிடுச்சு. இல்ல கேட்கல. அதுதான் இருங்க, பாக்க அது பண்ணியா இருக்கு. இந்த டீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணலன்னா நம்ம முடிச்சு விட்டுறாங்கப்பா. கேக்குதா? இப்ப கேக்குது. ரைட். இல்ல, அதான் இந்த ஓனர்ஷிப் மாறினதுனால அது அப்படியே ட்ராக் மாறிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். அது முன்னாடியாச்சு அந்த 1 வருஷம் 2 வருஷத்துல வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புது டேலண்ட், ஒரு புதுசா யாராச்சும் பெரிய ஆளுங்க அவைலபிளா இருந்தா உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆனா அந்த 2022 அந்த டைம்ல இருந்து ஃபுல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டா போயிடுச்சு. சக்சஸ் பேஸ்டா போகாம ஃபுல்லா பிசினஸ் ஆயிடுச்சு செல்சி. அதான் என்னோட கருத்து. ஆமா, எனக்கு தெரிஞ்சு போலிக்கு முன் போலிக்கு பின்னு பிரிச்சிடலாம் செல்சியை. ஆமா.
கோலி வந்ததுல இருந்து இதுதான். இக்பால் ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. ஆமா கண்டினியூ பண்ணுங்க. எஸ் ஆக்சுவலா ப்ரோ 5 ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வச்சிருக்காங்க ப்ரோ செல்சி. 5 என்ன சொல்றீங்க? ஹெச்ஆரும் 5 ஹெச்ஆர் அந்த ஹெச்ஆர் தான் ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் தான். ஓ அதுதான் ஓகே ஓகே. பிரச்சனை, நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கு மேனேஜ்மெண்ட்டே ஒரு வித்தியாசமான மேனேஜ்மெண்ட். அதான் நான் மெட்டிஸ் பாப்பேன். மெட்டிஸ் நிறைய புலம்பிக்கிட்டு இருப்பான் இந்த மேட்டர் பத்திலாம். ஆனா எனக்கு அவ்வளோ ஐடியா இல்ல. ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. இக்பால் ப்ரோ ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே சிக்னல் விட்டு விட்டு வருது. அதான் ப்ரோ செல்சி பொறுத்த வரைக்கும் ப்ரோ, ஜெஃபி ப்ரோ சொன்னது கரெக்ட் தான். அவனுங்க வந்து அந்த அந்த மணி ஸ்பெண்டிங் இருக்குது இல்ல, அதை வந்து நல்லா தான் பண்ணுவானுங்க. ஆனா அந்த ரோமன் அப்ராமோவிச் டைமுக்கும் இப்போக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இவன் டாட் போலி வந்து ஆன் பேப்பர் அவன் வந்து இதுவா இருக்கான், ஆன் பேப்பர் வந்து அவன் இன்சார்ஜ். ஓகேவா? இப்ப கூகுள்னா வந்து சுந்தர் பிச்சை வந்து சிஇஓ. ஆனா சுந்தர் பிச்சை கிடையாது கூகுள். கூகுள் வந்து இட்ஸ் பஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க மெயினா. ஆமா. ஸோ செல்சி வந்து இப்ப அந்த மாதிரி ப்ரோ பேசிக்கா. முன்னாடி வந்து நம்ம ஆர்சனல் கேசி மாதிரி இருந்த செல்சி வந்து இப்ப வந்து எஃப்எஸ்ஜி மாதிரி ஆயிருக்குது. அந்த அது என்ன கம்பெனி இது, ப்ளூகோ. நம்ம இந்த ராகவ் குமார் ஆமா ராகவ் குமரவேல் நீங்க என்ன ஒரு போஸ்ட் ஷவுட் அவுட் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாரு. ஆனா நீங்க ஷவுட் அவுட் கொடுத்தது கட் ஆயிடுச்சு ப்ரோ, திரும்பி சொல்லுங்க. இல்ல நான் என்ன ஷவுட் அவுட் கொடுக்க வந்தேன்னா, அவங்களும் வந்து ஏதோ புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறாங்க போல. ஆமா பார்த்தேன். ஆமா ஃபுட்பால் ரிலேட்டடு. ஸோ இதுக்கும் வந்து நீங்க நம்ம லிசனர்ஸ் யாராவது கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அவரை ஃபாலோ பண்றவங்க இருந்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்லையும் போய் விசிட் பண்ணுங்க. பட் ஆனா அவரு ஒரு த்ரெட் போட்டிருப்பாரு. அந்த த்ரெட்லயுமே சரி, பேசிக்கா என்னன்னா அது ஒரு கங்க்ளாமரேட் ப்ரோ. அந்த ப்ளூகோன் வச்சிருக்கிறவங்க வந்து நிறைய பல கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனில வேலை பார்க்குறான் இந்தியால. ஸோ அந்த கம்பெனியுமே வந்து அந்த ப்ளூகோ இதுதான் குரூப்ஸ் தான். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனி. அவங்க பேசிக்கா ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி அவனுங்க. ஸோ அதுதான் ப்ரோ. இப்போ வந்து அந்த அந்த அப்ராமோவிச் டைம்ல வந்து அது வந்து உங்களுக்கு தெரியும், அவனை வந்து அந்த வார் வந்தப்ப அந்த அசெட்ஸ் எல்லாம் சீஸ் பண்றது அந்த மாதிரி அவங்க ஒரு ஆலிகா இருக்கு ப்ரோ. பேசிக்கா அப்ராமோவிச் ஆலிகா இருக்கு. அப்புறம் ஜர்ஜி மாஃபியா கிட்ட இருக்கிற பணம் வந்து எப்படி அது ஒரு கேள்விக்குறி இல்ல. மாஃபியாவோ இல்லைன்னா அந்த ட்ரக் லாட்ஸ் இவனுங்கிட்ட இருக்கிற பணம்லாம் எப்படியோ அந்த மாதிரி பணம் இருக்கிறது. பட் ஆனா இது வந்து ஒரு இன்வெஸ்டர் குரூப்ஸ் பக்கா ஒரு கார்பரேட் மாதிரி. ஸோ இதுல வந்து இவனுங்க பேசிக்கா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ராஜெக்ட்குள்ள இவங்க போய் ஆக வேண்டி இருக்குன்னு சொல்றேன் இப்ப. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அவனுக்கு வந்து அந்த ரெவென்யூ வந்து காட்டணும். ஸோ அந்த ரெவென்யூ காட்டுறதுக்காக தான் அட்லீஸ்ட் அந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து அவனுங்க கவர் பண்ணிட்டு இருக்கானுங்க, அந்த சேல்ஸா இருக்கட்டும். இப்ப கூட இந்த பெட்ரோநெட் லிங்க் வருது ஆர்சிங்களுக்கு. ஸோ நம்ம ஆனுவல் செல்ஷீட் ஆனுவல் செல்ஷீட் பேங்க் ஃபெஸ்ட் இந்த சீசன் வந்து இன்னும் நடக்கல. அது யாரு, நம்ம கர்நாஜான்னு சொல்லியிருந்தாங்க. கர்நாஜா வந்து இதுக்கு போயிட்டான். அது யாரு, நம்ம பூனை வில்லாக்கு போயிட்டான். அதனால வந்து இப்ப பெட்ரோநெட்டை சொல்றாங்களா, இப்ப பெட்ரோநெட்டை வந்து 70 மில்லியன் நம்ம வாங்கினாலும் ஒரு ஸ்பர்ஸுக்கோ மான்செஸ்டர் சிட்டி கூட நீங்க வச்சு நினைக்கிறேன். வடிவேல் பாலாஜி வடிவேலுக்கு டூப்பு நீங்க அந்த மாதிரி சாலிஸே வினிசியஸ்க்கு பேக்கப் சொல்றேன். நான் எதுக்கு அந்த 70 மில்லியனுக்கு அவங்க மேல அதை ஈஸியா விற்க முடியும் ப்ரோ. சோ அதே மாதிரி போன சீசன் நம்ம டிரான்ஸ்ஃபர் பேச சொல்லியே நான் சொல்லியிருப்பேன், ஆர்சனலுக்கும் செல்சிக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்கு. அந்த அமோர்டைசேஷன் அந்த ப்ரோ இப்ப நம்ம பெட்ரோல் 70 அடிங்கயா உட்கார்ந்து திருப்பி டிரான்ஸ்ஃபர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வாட்ச் ட்ராக் மாறுது. அதுக்குதான் பாயிண்ட் வச்சிருக்கேன். செல்சிக்கு அடி இருக்கு. ப்ளூகோ இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க. நான் அதான் சொல்லி முடிச்சிடுறேன் லாஸ்டா சொல்லி முடிச்சிடுறேன். அதான் அவனுங்க அந்த 70 மில்லியன் வந்து அவங்களால விற்க முடியும் ப்ரோ. சோ பேசிக்கா அதே மாதிரி அதை வந்து அது அமோர்டைஸ் ஆகும். 70 மில்லியன் நம்ம ஆளு போய் இப்ப பெட்டாவே வாங்குறான்னாலுமே அது 10 மில்லியன் தரேன்
இல்லைன்னா ஒரு 15 மில்லியன் தர 14 மில்லியன் தர அப்படின்னு சொல்லுவான். 14/5 வந்து 17னால 5 வருஷத்துல நான் செட்டில் பண்றேன் அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் த டே பேலன்சிங் த புக்ஸ் அதுதான் வந்து மெயின் மேட்டர். ஸோ அது அப்ராமிச் தனி ஆளு, அவன் ஒரு இது மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்க இதுல செல்சியில. ஆமா, கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. இக்பால் ப்ரோ. ஆக்சுவலா நான் கொஞ்சம் குயிக்கா பிரஷ் அப் பண்ணிட்டு கிளம்புறேன். ஏன்னா நான் அந்த வெளியே கிளம்புறதுனால கிளம்புறதுக்கான டைம் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் ஓகே ஓகே மெயினான ஓகே. வன்மம் வந்து ஸ்டார்டிங்ல இது பண்ணியாச்சு. நெவர் சீரியஸ் கிளப் ப்ராஜெக்ட் ரீபில்டிங் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வருவானுங்க 4 பேரை வாங்குவானுங்க, இன்ஸ்டன்ட் ரீபில்ட் பண்ணுவானுங்க, திரும்ப அதே கோச்சை 2 வருஷத்துல சாக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நெவர் சீரியஸ் கிளப். பட் சைனிங் இன்ஸ்டன்ட் ரீபில்ட் ஆகும். அதான் தட்ஸ் தி ஆமா, எஸ்டிடி இன்ஸ்டன்ட் எஸ்டிடி ரீபில்ட். ஆஃப் செல்சி. செல்சி செல்சி வந்து எப்படி தெரியுமா, பட் அந்த ஜில்ஜங் ஜக்ல சித்தார்த் வந்து மச்சான் என்ன கலர்ரா அப்படின்னா எங்கள் ஆயாவின் கூந்தல் நிறம் போல் உள்ளது அப்படின்னு வந்துருமா அவன். அந்த அந்த மாதிரிதான் செல்சி வந்து இப்போ என்ன பேட்டர்ன்றது அவனுங்களுக்கே தெரியல, அவனுங்க ஃபேன்ஸுக்கே ஒரு மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒன் இந்தியால வீடியோ பண்றப்ப, லிவர்பூல் வீடியோ பண்றப்போ நான் இப்போ லியோ ப்ரோவை பார்த்து கேட்டேன். அப்போ வந்து செல்சி ஸ்குவாட்ல வந்து 6 பேர் இருந்தானுங்க ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்லயே. அதே மாதிரி இந்த வருஷம் சென்டர் பேக் நீங்க சொன்ன மாதிரி சென்டர் பேக் இருந்தானுங்க. செலோவா வந்து கோமா குதிரானுங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து இப்போ ஒரு 9 சென்டர் பேக் இருக்கானுங்க. சோ மெயினான சைனிங்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டா டச் அப் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப தெரியுமா, ரீசெண்டா ஒரு 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 குரூப் ஆஃப் கிழட்டு பசங்க முன்னாடி எல்லாருமே பயங்கரமா நல்ல ஒரு நல்ல பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. தெரிஞ்சு அந்த 2010ல இருந்து 2020 வரைக்கும் வர்றவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்களா வருவாங்க. இப்ப எல்லாமே அது கிழட்டு, அது தாத்தாக்கு நடந்துருவாங்கல்ல, இப்படி இல்ல நடந்து அந்த மாதிரி தான் இப்ப செல்சியோட மேனேஜர்ல எனக்கு அப்படிதான் இருக்கு. அவங்களோட அப்ரோச் வந்து எந்த இடத்துலயும் மாறல. 2 வருஷத்துக்கு ஒண்ணு 3 வருஷத்துக்கு ஒரு மேனேஜர் அப்படின்னு மாறவே இல்லை. ஆனா இந்த அலோன்சோ ட்ரைனிங் ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? அலோன்சோ ட்ரைனிங் ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? டென்ஷன் ஆவறான் ப்ரோ அவன் இவனுக்கு ஆடுறத பாத்துட்டு. அவனால சந்தோஷம் பண்ணணும், நீங்க சந்தேகம் பண்ணணும் நீங்க. அதுதான் சொல்றேன். சோ இதுவுமே எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும் தெரியாது. ஏன்னா ப்ரோ இன்னொன்னு என்னன்னா, நம்ம செல்சி ஃபேன்ஸ் வந்து வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த மார்கன் ராஜர்ஸ் இவங்கெல்லாம் சைன் பண்ணதுங்க, இந்த சீசன் நாங்களும் வருவோம்டா இதுக்கு டைட்டில் இதுக்கு, ஜாபி அலான்சோ வேற வந்திருக்கான் அப்படி இப்படி ஆரம்பிச்சிட்டானுங்க. போன சீசன் இப்படிதான் கூவிட்டு இருந்தானுங்க. அந்த என்னது 1-1 நம்ம கூட ஜெயிச்சு டிராப் 1-1 ஜெயிச்சானுங்க. 1-1 ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த பாட்காஸ்ட்ல சொன்னீங்க சேலஞ்ச் ஒன்னு விட்டாரு, இன்னொரு ஃபில் புல் பண்ணலாம். சேலஞ்ச் ஒன்னு விட்டு அது வின் பண்ணாப்ல அந்த சேலஞ்ச். அடுத்த 5 மேட்ச்ல வந்து என்ன ப்ரோ அது, அடுத்த 5 மேட்ச்ல இவனுங்க பாயிண்ட் எடுத்தா நான் 10 ரன் 10 பாயிண்ட் கூட எடுக்க மாட்டானுங்க அடுத்த 5 மேட்ச்ல. ஆமா 10 பாயிண்ட் கூட இவனுங்க எடுக்க மாட்டாங்க. அவன 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் கூட தாண்டல ப்ரோ அவனுங்க. ஆமா, சோ அந்த மாதிரி ஆகுதா இந்த வாட்டியும். கரெக்டா அந்த டைம்ல தான் மேனேஜரும் ஸ்டார்ட் ஆவான். அதுக்கு முன்னாடி சீசன் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சீசன் தான் சரியான காமெடி. ஹேமந்த் ப்ரோ சேலஞ்ச் விட்டு செல்சியை முடிச்சு விட்டாரு. இல்ல ப்ரோ எனக்கு அப்ப ரொம்ப அந்த 1-1 மேட்டர்ல ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டானுங்க ப்ரோ அவனுங்க ஆன்லைன்ல. அவனுங்க பேசுனதுல என்னால தாங்கிக்க முடியல என்னால. அவனுங்க அதனாலதான் வந்து நான் கொஞ்சம் இல்ல நம்ம வந்து ஸ்டிங்கர் தான் ப்ரோ. நம்மால் வந்து நிறைய பல்ஸ் புடிச்சு பாத்துட்டான் நம்ம ஃபேன்ஸ. ஏதோ கடைசியில ஜெயிச்சதுனால இப்ப நம்ம ஆளுங்க அதெல்லாம் மறந்துட்டானுங்க இன்ஸ்டன்டா. பட் ஆனா அதான் அது மாதிரி செல்சிட்டு வந்து பாப்போம். நான் இப்ப இப்படி சொல்லுவானுங்க, நவம்பர்ல வேற மாதிரி மாறும், சொல்ல முடியாது நம்ம. ஆமா இந்த வீடியோல வந்து இது ஒரே ஒண்ணு ப்ரோ, இது ஜிகே 10 பேர் இருப்பான்னு சொன்னார்ல. இப்ப நான் செல்சி ஃபேன்ஸ் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். அவனுங்க நீங்க இப்போ வந்து உனக்கு ஜிகே வந்து 4 பேர் 5 பேர் இருக்கானுங்க. இப்ப அவனுக்கு ஒருத்தனை புடிச்சு கேட்டா யாரும் அவங்க ஸ்டார்டிங் ஜிகேன்னு கேட்டா முடிக்கிறானுங்க. தெரியாது பெண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, யாரும் தெரியல அப்படின்னு. ஸ்டார்டிங் சென்டர் பேக் கேட்டாலும் அதான் சொல்லுவானுங்க, டாசினா இல்ல கால்விலா சொல்லுவானுங்க, பேர் சொல்லுவானுங்க. அதாவது அதெல்லாம் சீரியஸ். அந்த 3 சென்டர் பேக்ஸ் ஃபிக்ஸ் தான் நினைக்கிறேன். கால்விலு, லக்ரா, ஃபோஃபானா, இது 3 ஃபிக்ஸ் நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு அந்த பேக் ரீஸ் ஜேம்ஸும்
அந்த பேக்கப் Right, யாருமே right. அவங்களுக்கு ஹாப்பி இல்ல. செல்சி ஃபேன்ஸ் வந்து ஓகே ஓகே இந்த படியஷீல் திங்க் ஸோ. ஆனா 1 கேம் வீக்குக்கு வந்து நல்ல ஸ்குவாட் தான்ப்பா வச்சிருக்காங்க. லைக் ஓரளவுக்கு சண்டை செய்யறதுக்கு. நல்ல ஸ்குவாடு, நல்ல மேனேஜர் கூட. ஐ மீன் அந்த டைட்டில் கீட்டெல்லாம் அவ்வளவு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஆமா. ஆனா அந்த ஒரு டாப் ஆஃப் த டேபிள், டாப் எண்ட் ஆஃப் த டேபிள்ல வந்து நல்லா போயிட்டு பாயிண்ட் எடுக்க கஷ்டமா இருக்கும். ஆமா. Top இல்ல teams எனக்கு க்கு. தெரிஞ்சு பிரீமியர் லீக்ல 3 at the back இப்ப வேலை செய்யுமான்ற ஒரு டவுட் தான் ப்ரோ. இப்ப இருக்கிற பிளேயிங் ஸ்டைலுக்கு 3 at the back வந்து எந்த அளவுக்கு பிரீமியர் லீக்ல கிளிக் ஆகும். என்னடா 7 at the back போட்டு டைட்டில் அடிச்சிருக்கீங்க. 3 at the back சொல்லுங்க. 7 at the back போட்டு டிஃபெண்ட் பண்ணா ஒழுங்கா பண்ணணும். இவனுங்க வந்து 3 at the back போட்டு அட்டாக் பண்றேன், ஃப்ளூயிட் ஃபுட்பால் ஆடுறேன் அப்படின்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு அது எந்த அளவுக்கு அது அந்த கேம் ஸ்டைல் செட் ஆகுது. அமோரிம முரட்டு சூத்தடி அடிக்கிறானுங்க போலயே ப்ரீ சீசன்லயே. ஏசி மிலானு அமோரிம் இன்னும் அங்க போய் 3 at the back ஆடுறானா இருக்குது போல. ஆமா. தெரியல, அது பார்க்கணும். 3 at the back செல்சி அமோரிமா பத்தி பேசியிருந்தீங்க. அவன் லூகா மாட்ரிச் சிடிஎம் போட்டு ஆடுறான், ரஃபேலியோ அட்டாயா சிஎம் போட்டு ஆடுறான். அவனை பத்தி எல்லாம் அடி பொழந்துட்டு இருக்கானுங்க மிலான் ஃபேன்ஸ். பட் அந்த செல்சி டாபிக் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறேன். ஆக்சுவலா மீனா அதாவது பண்ணி வச்சிருக்கானுங்க. நான் ஒரு 7 நேம் மட்டும் பிக் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நான் எனக்கு வந்து லீஸ்ட் ஒர்க் அவுட் டு மோஸ்ட் ஒர்க் அவுட், யாரு லீஸ்டா ஒர்க் அவுட் ஆவோ, யார் மோஸ்ட் ஒர்க் அவுட் ஆவான்னு நான் அந்த ஆர்டர்ல போறேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லீஸ்ட் ஒர்க் அவுட் வந்து நான் மார்கன் ராஜர்ஸ் தான் சொல்லுவேன். மேபி நீங்க டாக்டிக்கலா நிறைய விஷயம் சொன்னீங்க. பட் எனக்கு என்னமோ பால்மர் அண்ட் ராஜர்ஸ் இந்த சேம் டீம் ஓன்ட் ஒர்க் டுகெதர் அப்படின்ற மாதிரி தோணுது. அது ஏன் அப்படின்னு தெரியல. நான் 2 பேருமே நான் பார்த்த வரைக்கும் சிமிலர் பிளேயிங் ஸ்டைல் மாதிரி தான் இருந்தானுங்க. மிளகா அரிச்சு எப்பாரு போல இருக்கு கருப்புக்கு. மார்கன் யாரும் பேசாதீங்க, கட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படும். தேவைப்படும் பிரச்சனை இல்ல. 117 மில்லியன் வேற. செகண்ட் வந்து லக்ராய் சொல்லுவான். ஏன் அப்படின்னா அவன் கிறிஸ்டல் பேலஸ்க்கு நல்லா தான் விளையாண்டான். பிளஸ் வந்து அங்க 3 at the back அவன் சென்ட்ரல் நல்லா தான் விளையாண்டான். பட் அந்த வேர்ல்டு கப் 3rd பிளேஸ் மேட்ச் அந்த ஜூட் பெல்லிங்ஹாம் கோல் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சு அங்கேயே நான் நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் கரியர் திரும்ப பிரான்ஸுக்கு எடுக்க மாட்டானுங்க, வச்சு முடிச்சு விட்டுருப்பான் ஜூட் பெல்லிங்ஹாம் அந்த கோலு. என்ன சொல்றது, இந்த மெஸ்ஸி போயட்டனுக்கு பண்ணுவான்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருப்பான் ஜூட் பெல்லிங்ஹாம். அந்த கோல் பார்க்கல நம்ம ரிவ்யூல பாருங்க. சோ லக்ரா எனக்கு ரொம்ப ஆவானு தெரியல. வேர்ல்டு கப் தான். தேர்ட் லீஸ்ட் ஒர்க் அவுட் சைனிங் வந்து ஜார்டன் ஆண்டர்சன் சொல்லுவான். ஏன் அப்படின்னா அவன் அங்க தேவையே கிடையாது, எதுக்கும் வாங்கியிருக்கான்னு தெரியல. ஏன்னா அப்படின்னா அவனுக்கு வீக்லி ஆட போறானுங்க. மிட்ஃபீல்ட்ல டபுள் போய்விட்டு என்சோன் கேஸோட தான். வரேன். பிளஸ் வந்து இப்பதான் இன்னொரு டாவியா வந்து இப்பதான் செல்சி வந்து 90 நிமிஷம் ஃபுல்லா ஆடி இருக்கான் அப்படின்ற மாதிரியும் செல்சி ஃபேன்ஸ் போட்டிருந்தாங்க. ஆட மாட்டான். அவனுக்கு ஏதோ மென்டல் பிளாக் இருக்கு. 90 மினிட்ஸ் ஆனா ஒரு மாதிரி அவனை ஆட வச்சு பார்க்கணும். கமிங் பேக் டு ஹெண்டர்சன் வந்து ஐ திங்க் நீங்க ஹெண்டர்சனோட பெட்டர் மிட்ஃபீல்டுன்னு ஒரு 100 பேரை கை காட்டுங்களேன். அவன் ஹெண்டர்சன் வந்து நான் ஆமான்னு சொல்லுவேன். இவன் வந்து இப்ப ஸ்டீவன்சன் ப்ரோவே ஹெண்டர்சன் மிட்ஃபீல்டுங்கிறான் நான் ஆமான்னு சொல்லுவேன். பட் வந்து ஹெண்டர்சனோட பெட்டர் கேப்டன், பெட்டர் லீடர் இன் ஃபுட்பால் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து என்னைக்குமே ஹெண்டர்சனுக்காக தான் சண்டை செய்வான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் ஃபார் மை கேப்டன். அவன் போனதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாமே ஜெயிச்சு கொடுத்துட்டு போனான். ஒரு யங் டீமா இருந்து ஒரு க்ளூலஸ் டீமா இருந்தப்பே வந்து அவன் சூப்பரா லீட் பண்ணுவான். அந்த கிளிப்ஸ்லாம் நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அவன் வந்து ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவான். கோமஸ்க்கு, கர்டிஸ் ஜோன்ஸுக்கு, அந்த 66ஆம் நம்பர் பயலுக்கு நீ இந்த பாலை வின் பண்ணு, நீ இவனை மார்க் பண்ணு, நீ அந்த அந்த கிரவுண்ட்ல இருந்து லைவ் ஆடியோ அதெல்லாம் வந்து நான் பழைய லிவர்பூல் ஃபேன் பேஜ் அக்கௌண்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். வந்து பிளஸ் யாராவது வின் பண்ணா வந்து அதேதான் பிளஸ் யாராவது வின் பண்ணா அப்ரிஷியேட் பண்ணுவான். சூப்பரா பண்ணிருக்கா, இது பண்ணிருக்கா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டே இருப்பான். அது வந்து செம்ம லீடர்ஷிப் இது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் பெஸ்ட் கேப்டன். எங்களுக்கு எல்லாமே வின் பண்ணி கொடுத்துறான். நிறைய பேர் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் அடிக்கிறானுங்க. எங்களுக்கு எல்லாமே வின் பண்ணி கொடுத்துட்டான். அண்ட் கோயிங் அவுட் ஆஃப் லிவர்பூலே அவன் கெரியரே ரொம்ப வேர்டு. சவுதியில இருந்து அயாக்ஸ்ல இருந்து பிரென்ஃபோர்ட்ல இருந்து செல்சி. அண்ட் அவன் போற இடத்துலலாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு போறான். அவன் மேபி இது கொஞ்சம் ஓவரா இருக்கலாம், பண்ணியா இருக்கலாம். அவன் சவுதிக்கு போனப்பே அதான் சொன்னான்.
ஐ வாண்ட் டு க்ரோ தட் லீக், ஹெல்ப் தட் லீக் டு பில்ட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். பட் அவன் ஆல்ரெடி அவனுக்கு நிறைய பேர் போய் அங்க அந்த லீக் வளர்த்து விட்டானுங்க. பட் இருந்தாலும் தலைவன் போனான். பட் அயாக்ஸ்ல போய் சூப்பரா ஹெல்ப் பண்ணான். அயாக்ஸ் வந்து அவன் போறதுக்கு முன்னாடி வந்து ரெலிகேஷன் பேட்டில் இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு அந்த டைம்ல. அவனுங்களை வந்து போனதுமே ஸ்டேஜாவே கேப்டன்சி தூக்கி கொடுத்தானுங்க. அட்டாக்கிங்ல பெருசா இது பண்ணனாலும் அந்த லீடர்ஷிப் அண்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் இது பண்ணி ஓரளவுக்கு திரும்ப அந்த சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்காரருக்கு எடுத்து டைமே இல்ல செல்சியை பத்தி பேசி முடிச்சிரேன்னு சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் பிரென்ஃபோர்ட்லயும் சூப்பரா பண்ணான். இங்கே வந்து எல்லாம் சொல்றேன்ல, ஒரு பாவப்பட்ட டீம், கஷ்டப்படுற டீமுக்கு தலைவன் கேப்டன்சி வச்சு உதவி பண்ண போறான்றதுனால பொழைச்சு போட்டுன்ற மாதிரிதான். ஒரே காரணத்துக்காண்டி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இல்ல அடுத்து அப்படியே வரேன். பிரென்ட்ஃபோர்ட் நல்லா தான் பண்ணான். செல்சி அகைன்ஸ்ட் அசிஸ்ட் போட்டான். ஸ்டீவன்ஸ் ப்ரோ ஒரு கிஃப்ட் அனுப்புவார்ல, அந்த நாய் மூக்க மூடல. ஆமா, அந்த மூவ்மெண்ட் தான் எல்லாருக்கும். அதே மாதிரி வெல்பெக் வந்து nobody knows nobody sees it ன்னு ஒரு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மேட்சஸ்ல நல்லா பண்ணா, பிரென்ட்ஃபோர்ட்ல நல்லா பண்ணா. ஆயாக்ஸ்ல போய் முத வாரமே போட்டு பொளந்தாயே ஹெண்டர்சன். இதுக்கே இவனை கூட்டு வந்து இங்கிலாந்து தேர்ட். அதுக்கப்புறம் காரணமே ஹெண்டர்சன் தான் ப்ரோ. அதுக்கப்புறம் அவன் தானே அயாக்ஸை காப்பாத்துறான். அவன் தான் அயாக்ஸை திரும்ப சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்கு அவன் வெளியே வர்றப்ப அயாக்ஸ் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ல தான் இருந்துச்சு. நம்ம யாருமே அயாக்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. இக்பால் ப்ரோ பாட்டுக்கு அதான் போன வாரம் சொன்னதுதான். இக்பால் ப்ரோ வந்து லிவர்பூல் பத்தி பேச ஆரம்பிச்சாரு, நம்ம எல்லாரும் காண்டம் எடுத்து மாட்டிடுறது சேஃப் நமக்கு. நான் இன்னைக்கு வேணா ஈவினிங் வேணா அந்த ரெக்கார்ட் அனுப்பிச்சுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேனி வெல்பெக் வந்து பிரைட்டன்ல இருந்து வாங்கிருக்கானுங்க. ஸோ வந்து அவனும் ஒரு ஏஜ் சைனிங், ஒரு டீசென்டான பிரீமியர் லீக் ப்ரூவன் சைனிங். இன்ஜுரி மட்டும் மைனஸ். பிரீமியர் லீக் வந்து நீ புடுங்குற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணியா அப்படின்ட்டு ஃபிட்னஸ் மட்டும்தான் அவனுக்கு பிரச்சனை. ஒரு 10 மேட்ச் ஆடினான்னா ஒரு 5-6 மேட்ச் கோல் அடிப்பான். மற்றபடி டீசென்டான ஸ்ட்ரைக்கர் தான். ஸோ அவங்களுடைய பெஸ்ட் சைனிங்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னா தேர்ட் பிளேஸ் வந்து நான் இவனுக்கு கொடுப்பேன், இமானுவேல் எமேகா. அவனுங்க அவங்களுடைய இந்த கிளப் ஸ்டாக்ஸ்பர்க், அவங்களுடைய கோ ஓனர்ஷிப் கிளப், அதுல இருந்து வாங்கிட்டு வந்தானுங்க. ஸ்ட்ரைக்கர் அவன் ஆக்சுவலா செல்சி ஃபேன்ஸுக்கே தெரியாது இந்த பிளேயர் இருக்கான்னு. அதுக்குதான் நான் வந்து த்ரோ அவுட் பண்றேன். அதனாலதான் லாஸ்ட் வச்சிருந்தேன் இந்த நேம். த்ரோ அவுட் பண்றேன். பிட்ச்ல நான் சொல்றேன் பாரு, பிட்ச்ல வந்து 300 நிமிஷத்துக்கு மேல ஆடுறானா இல்ல பாரியா நீ. இல்ல அவனை பத்தி ஏன் நான் சொல்றேன், இல்ல நான் அவன் நல்ல பிளேயர்லாம் சொல்லல. அவனை பத்தி அவனை பத்தி ஏன் சொல்றேன், இதுக்கு முன்னாடி இருந்த அவன் இதுக்கு முன்னாடி இருந்த என்னது ஸ்ட்ரைக்கர் தான். ஆமா சொல்றீங்கல்ல ஸ்ட்ரைக்கருக்கு. அவன் வந்து எதுக்கு நான் அவனை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, வந்து ஸ்டாட்ஸ்பர்க்ல கேப்டனா இருந்தான். கேப்டனா வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, பிஎஸ்சி கூடயோ மொனாகோ கூடயோ அவன் ஆடல. அவன் கிளப்ல கேட்டாங்க, பிரஸ்ல கேட்டாங்க, ஏப்பா அவங்க கிளப் வந்து இந்த மேட்ச் பிஎஸ்டி கூட தோத்துச்சு அப்படின்னா, ஆமா நான் தான் மேட்ச்ல ஆடல, அதனாலதான் தோத்துச்சு அப்படின்னு கூவியக்கலா பேசினான். அவனை பிடிச்சி 2 மேட்ச் பேன் பண்ணி வச்சானு கிளப்ல இருந்து. ஓவரா வாய் பேசுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் துறையில கொஞ்சம் ஃபேமஸ் அவன் அந்த ஸ்டாட்ஸ்பர்க்ல இருந்த வரைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாட்ஸ்பர்க் வந்து ஜெர்மன் கிளப் அப்படின்ற மாதிரி சொன்னான். அது லீக் 1 கிளப், பிரான்ஸ் கிளப். ரேண்டமா எப்படி ஒரு பிளேயரை வாட்ச் அவுட்ல இருந்தாப்ல இந்த ஆளு அப்படின்னு பார்த்தேன். சோ ஏதோ பூஜினக்கல் கேஸ் மாட்டினதுனால நம்ம தலை கண்ணுல பட்டாப்ல. அந்த போலீஸ் சஸ்பெண்ட் ஆயிருக்கான். அந்த பூஜினக்கல் போலீஸ் மாதிரி இருக்கு. செகண்ட் பிளேயர் வந்து இவன் யோவானி குவாண்டா, டச் ஸ்போர்ட்டிங்ல வாங்கிருக்கானுங்க. கிரைட்டீரியாவே தப்பு. அப்ப என்ன சொல்லணும், மோஸ்ட் எந்த ஒரு பிளேயர் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த டீமுக்கு இருப்பான்னு சொல்லிட்டு நீங்க வேற மாதிரி கிரைட்டீரியா போயிட்டு இருக்கீங்க. யாரு இல்ல சக்சஸ்ஃபுல்லா இல்ல அது தேர்ட் மட்டும் அப்படி. செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்றது 300 நிமிஷத்துக்கு ஆட மாட்டாங்க. நீங்க சொல்ற பிளேயர் எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் நேம் வந்து சீசனுக்கு ஃபுல்லா வந்து எப்படி அவங்க வந்து பாசிட்டிவான ஒரு இதா இருப்பாங்கன்னு சொல்றீங்க நீங்க. லைக் மோஸ்ட் லைக் வாட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, the players who have more potential அந்த அந்த நீங்க வாங்குன ட்ரைனிங்ஸ்லயே யாருக்கு அதிகமா வந்து நீங்க நம்ம நினைக்கிறத தாண்டி who will perform above the bar அப்படின்னு நீங்க வந்து சொன்னா பரவாயில்ல. ஜெல்சிக்கு வந்து
இது வந்து மோஸ்ட் வந்து நெகட்டிவான ஒரு ஒர்க் அவுட் பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஒர்க் அவுட் ஆகுன்றது வந்து 300 நிமிஷம் ஆடின பிளேயர்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு சீசனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவோம். அது அது Okay. அந்த இது வந்து இட்ஸ் நாட் கரெக்டான கேஜிங் கிடையாது. பட் ஓகே நான் இப்போ இக்பால் bro பேசுறாருல, ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். நான் லிஸ்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இல்ல நினைச்சேன். ஆனா செல்சி ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் என்ன தெரியுமா, அவர் சொன்னது அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா அவனுங்க லிஸ்ட் அது அவனுங்க எதிர்பார்க்கிற ஆளுங்க வருவானுங்க. பெலஸ்ட்ராலாம் போட்டு அடிக்கிறானுங்க, எமேகாவை போட்டு அடிக்கிறானுங்க. பார்த்த வரைக்கும் அவன் அடிக்கிற டீம் தான் சொல்லி பெலஸ்ட்ராலாம் வந்து செம்ம டிஃபெண்டர். பெலஸ்ட்ரா கேம்லாம் அவனா பார்த்தானா பெலஸ்ட்ரா டிஃபெண்டர் அடிக்க கிடையாது மாட்டான். bro. அவன் அடிக்கிறதே வந்து அட்டாக் மட்டும் தான் பண்றான். டிஃபெண்டர் 1v1 கூட மிஸ் பண்றான். எங்க டெல் குக் பண்ணான் ப்ரோ, மத்தீஸ் டெல் குக் பண்ணான் ப்ரோ. அவன் விங் பேக்யா, அவன் விங் பேக்யா. இத்தாலியில வந்து விங் பேக் தான் ஆடுவானுங்க. விங் பேக்கோட வேலையை அட்டாக் பண்றது மட்டும் தான். செல்சி 3 at the back தான் ஆட போறானுங்க. அவனை பத்தி தான் சொல்ல வந்தேன். அவன் வந்து ஆக்சுவலா அதனால சொல்றேன் 3 at the back வேலைக்கு ஆகுதுன்றேன் நானு பிரீமியர் லீக்ல. அதான் சொல்றேன், சிரியால வந்து அவன் 25-26 அதாவது லாஸ்ட் சீசன் இந்த சீசன் வந்து டிஃபெண்டர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கான். பெஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கான். அதுவும் கேகிலாரி மாதிரி ஒரு டீமுக்கு. போன சீசன் பார்த்தோம் நாங்க சிரியால. யாரு ப்ரோ பிரீமியர் லீக் சிரியா மிட்ஃபீல்டர் ஆஃப் த இயர், பிளேயர் ஆஃப் த இயர் போன சீசன் யாரு? மார்டினஸ். டிஜானி ரெய்ண்டர்ஸ் ஒருத்தர் இருந்தான், தெரியுமா உங்களுக்கு? இல்ல அவன் வின் பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல. மெக்டாமினை ஜெயிச்சிருக்கான், லொட்டாரோ மார்டினஸ் ஜெயிச்சிருக்கான். அவன் பண்ண ஞாபகம் இல்ல. போன சீசன்ல அதான் அதுக்கு முந்தின சீசன். பட் இல்ல எபிலிட்டி வைஸ்மே நான் சொல்றேன். நான் வந்து அவன் மேட்ச் பாத்துருக்கேன்றதுனால நான் அவனை லாஸ்டா வச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா அவன் வந்து ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் போத் ஃபுட்டட் பிளேயர். அவனால லெஃப்ட் விங் பேக்கும் ஆட முடியும், ரைட் விங் பேக்கும் ஆட முடியும். அவனால அவன் லெஃப்ட் ஃபுட்டை வந்து ட்ரிப்ளிங், இந்த டேக் ஆன் ஒன்னு யூஸ் பண்ணுவான். கிராசஸ்க்கு லெஃப்ட் ஃபுட் யூஸ் பண்ணுவான். அதே மாதிரி இந்த ஷாட் எடுக்கிறது ஷூட்டிங்க்கு வந்து ரைட் ஃபுட் யூஸ் பண்ணுவான். ஸோ வந்து லைக் ஹி கேன் எப்படி சொல்றது, செம்ம குவாலிட்டியான பிளேயர். ஏஜும் 20-21 அந்த ரேஞ்ச்ல ஆகுது. இது வேணா நான் அக்ரி பண்றேன். ஏன்னா ஐ திங்க் ஹி வில் பிளே மோர் கேம்ஸ் மோர் டைம். ஏன்னா அதுல தெரிய வந்துடும் நீங்க இது வந்து வேலைக்கு ஆறானா ஆகலையான்றது அட்லீஸ்ட் அது தெரிய வந்துடும். மாலோ குஸ்டா பிடிக்கல போல இருக்கு. அவனுக்கு கண்டாதான் பிளஸ் ஜேம்ஸோட ஃபிட்னஸ் ஒன்னு இருக்கு. சோ அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரொமேரோ இதெல்லாம் விட்டுட்டு மாலோ குஸ்டா போலாங்கிறேன் நானு. நம்ம ஆளுங்க செல்சி எப்படியும் ஒரு 50 மில்லியன் ஸ்கேம் பண்ணுவானுங்க. நான் ப்ரீ சீசன் பார்க்கல ஆக்சுவலா. 70 மில்லியன் கேக்குறானுங்க ப்ரோ. நீங்க வேற சிட்டி போற ட்ரை பண்ணுவானுங்க. டிம்பருக்கு வந்து groin injury இருக்கு. சோ அது வந்து அந்த பேக் இன்ஜுரியில இருந்து groin ஸ்டெம் ஆன ப்ராப்ளம். சோ அவன் கொஞ்ச நாளைக்கு ஆட மாட்டான். நான் வந்து என்ன கேட்டா நம்மளுக்கு ரைட் சென்டர் பேக்கை விட ரைட் பேக் தான் தேவை. அப்படினா நம்ம சென்டர் பேக் தான் ப்ரோ போறாங்க. குஸ்டோ நல்ல ஒரு பிளேயர் தான். அது கரெக்ட்டா அவன நல்ல பிளேயர் குஸ்டோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்சியோட ப்ரீ சீசன் நான் பெருசா பார்க்கல. ஒரு நோ நான்சென்ஸ் மாதிரி ஆடுவான் அந்த செல்சி டீம்ல. மத்தவனுக்கு எல்லாம் தோக்கும்போது கூட ஏன்னா ஒரு ஹெட் லாஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதான் சோ நான் செல்சியோட ப்ரீ சீசன் பெருசா பார்க்கல. சோ கிஷோர் ப்ரோ அந்த பலஸ்ட்ரா மேட்டர் சொன்னாங்க இப்பதான் தெரியுது. பட் நோட் பண்ணி வச்சிருந்தா பலஸ்ட்ரா இஸ் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் செல்சி திஸ் சீசன். நான் த்ரோ அவுட் பண்ணிட்டு அப்படியே முடிஞ்சா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஜாயின் பண்றேன் ட்ரெயின் ஏறிட்டு. ஓகே நன்றி, வணக்கம். ஜாயின் பண்ணுங்க. சேஃப் டிராவல்ஸ் ப்ரோ. ஓகே மதுரைக்கு தான் போறேன். போயிட்டு அப்படியே வரையில டிராவல் பண்றேன். ப்ரோ ஊரு. ஆமா பெரியாரு. ரைட் சூப்பர். சரி மதுரைக்கு ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மிச்சபடி செல்சி ஃபேன்ஸ் யோசிப்பானுங்க, யாரு இந்த வருங்கால முதலமைச்சர் அப்படின்னதும் யாரியா இந்த கூவுறான் அப்படிங்கிற மாதிரி செல்சி ஃபேன்ஸ் யோசிப்பாங்க. அவரு ஷவுட் அவுட் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த கிரைட்டீரியாவை மாத்தி சொல்றாரு. லைக் யாரு இருக்கிறதுலயே வந்து அதிகமாக மக்கள் இது பாப்பாங்க, அந்த ரைசிங் ஐப்ரோஸ் அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸ வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவா மிளகா அரைச்சு வச்சுட்டு தான் போயிருக்காரு மார்கன் ராஜர்ஸுக்கு. அதுல நானுமே நான் +1 போட்டுக்கோங்க. நான் வந்து அவன் ஆர்சனல் விட்டு போயிட்டான் அப்படின்றதுனால இல்ல, 117 மில்லியன் அட்டாக்கிங் சைனிங்னாலே எதிர்பார்ப்பு ஜாஸ்திப்பா. மினிமம் 10-15 கோல் அடிக்கணும், இல்ல அத்தனை அசிஸ்ட் போடணும். அந்த மாதிரி பண்ணாதான் அது ஒரு சக்சஸ் சைனிங். சும்மா 10 GA
வாட் அ பிளேயர் அப்படின்னாலாம் அடப்பு தெரிச்சிடும் செல்சி ஃபேன்ஸுக்கு. 117 மில்லியன் அட்டாக்கிங் சைனிங் அப்படின்னா நம்ம வட்ஸுக்கு எப்படி பேர் வரணும் கேட்கறோம் நம்ம. அப்படியே வட்ஸுக்கு என்ன கிரைட்டீரியாவோ அதே கிரைட்டீரியா. நீ இப்படி சொல்ற அவங்க ஆனா இறங்கும் போதே வந்து அப்படிதான் இறங்குறாங்க. ப்ராபபிலி he will not satisfy what's his transfer fees ன்னு எல்லாம் இறங்கவே செய்யறாங்க. சோ அங்க போய் குத்துறா வேலைக்கு ஆகாது. அதுதான் நம்ம விடக்கூடாதுன்ற அந்த 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 கிளாஸே போட விடக்கூடாது செல்சி ஃபேன்ஸ். நம்ம ரிமைண்ட் லிவர் இது இக்பால் ப்ரோ கூட சொல்லுவாங்க வேர்ட்ஸ் பாரு he'll prove his worth. எப்படி அசிஸ்ட் இக்பால் ப்ரோ இன்னும் இது பண்ணிட்டு இருக்காரு, முட்டு குத்துட்டு இருக்காரு. ப்ரோ லிவர்பூல் செல்சி ஃபேன்ஸ் அடி வாங்குறதுலாம் வருஷம் நடக்கிறது தான். என்சோ பெர்னாண்டஸ் வந்து அடிச்சினே தான் இருப்பானுங்க வரைக்கும். என்சோ கூட மன்னிச்சு விட்டுலாம் வச்சுக்கோங்களேன். என்சோ வந்து ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர். ஸோ நம்ம கொஞ்சம் நம்பர்ஸ் வச்சு கொஞ்சம் பேசுறது கஷ்டம். இவன் அவுட் அண்ட் அவுட் அட்டாக்கரு, பிஹைண்ட் த ஸ்ட்ரைக்கர் ஆட போற ஒரு பிளேயரு அப்படின்னும் போது 117 மில்லியன் பிரிட்டிஷ் ரெக்கார்ட் அப்புறம் அது பிரிட்டிஷ் ரெக்கார்ட் சைனிங் அப்படின்ற போது நீ வந்து அதை எப்படி டேலி பண்ண போற அப்படின்றத வந்து நீ பிச்சில் நம்பர்ஸ் பேசணும்பா. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுல தப்பிச்சுட்டான். அதையும் நான் நோட் பண்ணேன். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பா நல்லா மிட்ஃபீல்ட் பிளேயர்னால இல்ல அதான் இந்த வரும்ல, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ட்விட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ஹாட் டேக் அப்படின்னு எவ்வளவு தூக்கின்னு வருவான்ல, இதான் என் ஹாட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் ராஜர்ஸ் will be the disastrous signing of this season அப்படின்னு நான் போட போறேன் ஹாட் டேக். ஆமா இந்த வருஷம் நம்ம ஹாட் டேக் போடணும்ல இந்த வருஷம். ஆமா சோ நீ போட்டு போயிடுவ, எல்லாரும் ஜெஃபி ப்ரோ போட்டு அடிப்பாங்க. யார் அடிச்சா பரவாயில்ல. இல்ல லாஸ்ட் டைம் ஹேமந்த் அடி வாங்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கு முந்தின வாட்டி அடி வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா லாஸ்ட் டைம் கரெக்டா இது பூலன்ஸ் ஆமா வேர்ட்ஸ் போட்டோம்ல, வேர்ட்ஸ் சோபோஸ்லைவ் போட்டேன்னு நினைக்கிறேன். சோபோஸ்லைவ் போட்டேன். நம்ம இப்ப இவர்தான் வந்து ப்ரோ. ஆமா we are 9 வந்துட்டோம், இன்னும் 1 தான் இருக்கு. ஆமா சோ தான் மக்களே செல்சி அந்த லக்ரா வந்து பிரான்ஸ்ல இதானது வந்து அவன் டூர் த பேக்ல ஆடி இருப்பான். அவன் சீசன் திடீர்னு அது ரொம்ப கஷ்டம்பா. ஒரு 3 at the back இருக்க டிஃபெண்டர் வந்து திடீர்னு வந்து டூர் த பேக் ஆடுறதெல்லாம் வந்து ரொம்ப அந்த அடாப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு அவனை அந்த மாதிரி டீமே எடுத்துக்க கூடாது, இல்ல லக்ரா உள்ள வந்தானா அதுக்கேத்த மாதிரி மாத்தி இருக்கணும். ஸோ ஐ திங்க் 3 at the back இதுல வந்து ஏன்னா நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லா பாத்துருப்போம் கிறிஸ்டல் பேலஸ் எவ்வளவு சாலிடான டிஃபென்ஸ். கிறிஸ்டல் பேலஸோட டிஃபென்ஸ் அந்த லாஸ்ட் சீசன்ல ஃபுல்லா, அதுவும் அந்த கிறிஸ் ரிச்சர்ட்ஸ் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு டிஃபெண்டர் தான். ஆனா கேஹையும் லக்ரா வந்து they played out of their skin கிறிஸ்டல் பேலஸ். ஸோ இது இருக்கு. இப்போ கொஞ்சம் அந்த ஆரா கம்மியாயிடுச்சு தான் சொல்லுவாங்க. அந்த ஆரா கம்மியாயிடுச்சு. ப்ரோ கிறிஸ்டல் பேலஸ் மேனேஜர் யாரு இந்த சீசன்? கிறிஸ்டல் பேலஸ் மேனேஜர் வந்து யாரையோ மாத்துறானுங்க ப்ரோ. அதுவும் புதுசு தான் இல்ல, கிளாஸ்னர் போயிட்டாப்ல தானே. கிளாஸ்னர் டாட்மண்ட்ல இருந்து ஒருத்தன் இருந்தானே, டாட்மண்ட் மேனேஜர் லாஸ்ட். இருங்க நான் பாக்குறேன், நீங்க அப்படியே பேசிட்டு இருங்க நான் பாக்குறேன். அவனதான் அதான் ப்ரோ இவரு செல்சி வந்து இது லிஸ்ட் போட்டார்ல, அதான் நல்ல லிஸ்ட் தான். எனக்கு வந்து அது உல்டா தான். நான் வந்து அவர் சொன்னதுல வந்து அந்த லக்ரா வந்து சென்டர் அந்த 3 at the backல சென்டரா ஆனா பெஸ்டா இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஏரியால வந்து டாமினன்ட். பியர் சேஜ் கிறிஸ்டல் பேலஸ் மேனேஜர் லைப்சிக் தானே ஆடி இருந்தாரு. லான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. லான்ஸா? ஓகே ஓகே. அதான் இந்த டாட்மண்ட்ல இருந்து ஒருத்தன் இறக்குனா இல்ல, அது அந்த டீம் தெரியல. அது வேற ஏதோ டீம் இருக்குச்சு ப்ரோ, அந்த சாம்பியன்ஸ் லீக் கொண்டு போனானே அவன தான சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா, ஐ தாட் இட் வாஸ் கிறிஸ்டல் பேலஸ். எடர் டிஸ்க் ஏதோ வரும். அதான் அவர் போட லிஸ்டே ஃபாலோ பண்றதுனா அதான் இவரு லக்ராவெல்லாம் போட்டு செம்மையா அடிச்சிருக்காரு. நான் எனக்கு என்னவோ அந்த 3 at the backக்கு கரெக்டான சைனிங்னா அவன் தான். அந்த சென்டர்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆடுறது. ஆல்சோ மார்கன் சொன்ன மாதிரி அந்த 10 பாமர் கூட ஒரு லிங்க் அப் இருக்கிறதுனால நல்லாவே ஒர்க் அவுட் நினைக்கிறேன். அந்த
பிரைஸ் டாக் தான் மேபி டிஃபரன்ஸ் டு பேண்டர் அதான் அரௌண்ட் அவுட்புட் நீங்க சொல்ற மாதிரி அவுட்புட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அஸ் அ டீமுக்கு வந்து they need him. ஆமா அதான் அவன் தான் கரெக்டான ஒரு லைக் ஒரு ஒரு இது அது என்ன சொல்லுவாங்க விங் ஃபீல்டர். ஒரு விங் ஃபீல்டர் வந்து அந்த அந்த ஒரு ஒரு மோல்டுல இருக்குது மார்கன் ராஜர்ஸ் நல்லா செட் ஆகும். ஆமா எனக்கு தெரிஞ்சு பால்மருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான சீசன் தான் இந்த சீசன் வந்து பால்மருக்கு. ஏன்னா போன சீசன் ஒரு பயங்கரமான டவுன். ஆனா இன்னும் செல்ஃப் எடுக்கல அவ்வளவா. அந்த ஒரு ப்ரொலிஃபிக்கா ஒரு ஸ்டெப் அப் பண்ணி எடுத்துட்டு போற கேம் அந்த இன்னும் வரல அவனுக்கு. அது என்ன போக போக செட் ஆயிடும். அதான் இப்படி போயிட்டு இருக்கு. ஆல்சோ எனக்கு எண்டர்சன் ஒரு வைப் சைனிங் தான், அதை பத்தி பேசணும்னு எனக்கு அவ்வளவா ஐடியா இல்லை. ஒரு ஓவரா பேசுறேன் அதை பத்தி. ஆல்சோ வெல்பெக் வந்து எனக்கு ரொம்ப அண்டர் ரேட்டட் சைனிங்கா இல்ல ரொம்ப அடிக்கிறாங்க. ஆனா அவன் வந்து பிரைட்டன்ல வந்து ஒரு மோர் மினிட்ஸ் ஆடி இருக்கான் ஒரு ஸ்ட்ரைக்கரா. கம்பேரிட்டிவ்லி இந்த ஏஜ் ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரைட்டன்ல நல்ல ஒரு ஆடி இருக்கான். ஆல்சோ வித் ஜோவா பெட்ரோக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ப்ரொஃபைலு. ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு டாமினன்ஸ் இருக்கும். ஜோவா பெட்ரோ வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கர் ஷேடோ ஸ்ட்ரைக்கர் அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபைல். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கமாண்ட்லாம் இருக்காது. பால் உள்ள வந்து அடிச்சிருவான். ஆனா பாக்ஸ் வந்து கமாண்ட் பண்றது இவனை இழுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு டிஃப்ரெண்ட் சைனிங் தான். வந்து ஒரு அண்டர் ரேட்டட் தான். மினிட்ஸ் கொடுத்தா ஒரு ப்ரூவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆனா மினிட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து இந்த பேக்கப் ஸ்ட்ரைக்கர்னு வந்தாலே முடிஞ்சாங்க. ஏன்னா விளையாட போறது 20 நிமிஷம் தான். ஒரு அதுவும் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆடவே போறான். ஏன்னா 1 கேம் a week தான். So he'll be available for most of the games. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க ஐ திங்க் இந்த வெல்பெக் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெல்பெக்கோட இன்ஜுரி ரெக்கார்டு தட்ஸ் ட்ரூ. பட் ஒரு வாரத்துக்கு 20 நிமிஷம் கூட ஆட மாட்டான்ற ஒரு கணக்குல தான் போயிருப்பாங்களே. இந்த சவுதி கான்ட்ராக்ட் மாதிரி போல ஒரு மணி கான்ட்ராக்ட் மாதிரி தான். நல்லா மினிட்ஸ் கிடைச்சாலுமே ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு 2 years ஒரு கான்ட்ராக்ட் அப்படி வர்றதுதான் அந்த கணக்கு தான். ஆல்சோ லாஸ்ட்ல வந்து அவர் சைன் பண்ண மென்ஷன் பண்ணது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். பெலஸ்ட்ரா வந்து சீரியால வந்து பெஸ்ட் டிஃபெண்டர் வாங்கினது ஒரு ஆளு போன சீசன். ஆனா நான் வந்து ப்ரீ சீசன் பார்த்தபோது அதான் மொத்த ப்ரீ சீசனுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹைலைட்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த ஒரு டிஃபென்ஸ்ல வந்து ஒரு இது இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு அவன்கிட்ட. என்ன ஒரு 1v1ல வந்து ரொம்ப சொதப்புறான். ஆனா அட்டாக்லயுமே ஒரு பாலை வந்து நான் சொன்னது அந்த அட்டாக்ல தான் விங் பேக்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அட்டாக்லயுமே ஒரு கிராஸ் போறது அதெல்லாம் கூட நிறைய ஒரு இது இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. ஆனா அவனுக்கு வந்து ஒரு லெஃப்ட் பேக் சைன் பண்ணிருக்கானுங்க. ஒரு 40 மில்லியன் கொடுத்து சைன் பண்ணிருக்கானுங்க. குக்கரேவா வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கு. என்ன பண்றான்னு பாக்கலாம். அதான் 3 பேரும் ஒரு யங் சைனிங்ஸ் நம்மளால ஓவரா இது சொல்ல முடியாது. ஃபீட்பேக் இது அதுவும் அலான்சோடது பாத்தீங்கன்னா லைக் அந்த விங் பேக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு டிஃபென்சிவான ஒரு பிளேயர்ஸ் கிடையாது. அலான்சோட கேம் பாத்தீங்கன்னா விங் பேக்ஸ் வந்து எல்லாமே ஒரு அட்டாக்கிங் சைடுல தான் மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி. இந்த ஃப்ரிம்பாங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரிம்பாங் ரிமால்டோ எக்ஸாக்ட்லி அதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அட்டாக்கிங் சைடுல தான் இம்பாக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் பெலஸ்ட்ரா அதனாலதான் சொல்றேன். மேபி அதை வந்து வேற வழியில காம்பன்சேட் பண்ணுவானோ எனக்கு தெரியல. ஆனா ஒரு பெலஸ்ட்ரா ஐ திங்க் பியூர்லி அஸ் அன் அட்டாக்கிங் பிளேயரா தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃபென்சிவ் சைடுல பாக்குறத விட பிகாஸ் தட் அந்த விதத்துலதான் வந்து செல்சிக்கு விளையாட போறோம். ஆல்சோ நான் ப்ரீ சீசன் வச்சு பேசுனதுனால இது வந்து ப்ரீ சீசன் தான். ஒன்ட் ரெஃப்ளெக்ட் தி வாட் சீசன் இஸ் கமிங் தான். அதனால சீசனுக்கு எதிர்பார்க்கலாம். கரெக்ட். ஆமா எதிர்பார்ப்போம் அவ்வளவுதான். ஆமா. இன்னொன்னு செல்சியை முடிக்கிறதுக்கு மேலே லைட் ஆன் ஆட் பண்ணிக்கிறேன். செட் பீஸ் கோச் ஆஸ்டன் வில்லால தூக்கியிருக்கானுங்க. அப்புறம் அந்த முடி நிறைய வச்சிருப்பான் தெரியுமா, அந்த ஆஸ்டன் வில்லால செட் பீஸ் கோச் அவனை தூக்கியிருக்கானுங்க செல்சி. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் டு வாட்ச் அவுட் ஃபார் தான். செட் பீஸ்ல செல்சி எப்படி பண்றாங்க எனக்கு தெரியும். போன சீசன் நல்லா தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீசன் வந்து அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்றத பார்க்கணும். ஆனால் ஓவரால் அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியா நம்ம செல்சியை வந்து எடை போட்டுடலாம். எப்போ அலான்சோ 5 at the backல இருந்து 4 at the back மாறினானா அப்பயே சீசன் முடிஞ்சிருச்சு செல்சிக்கு அப்படின்னு வந்து நம்ம அதான் அங்கேயே வந்து செல்சி சீசன் ஓவர் தான். இஃப் அலான்சோ வந்து 5 at the backல இருந்து 4 at the back மாறினான் அப்படின்னா
எனக்கு தெரிஞ்சு கேம். லிட்மஸ் டெஸ்ட் தான். ஆமா, நீங்க கேம்ஸ். இந்த ஒரு மீம் இருக்கும் தெரியுமா? இன்கிரெடிபிள்ஸ்ல ஹீரோ இருப்பான்ல, ஆமா, அவனை வச்சு ஒரு மீம் இருக்கும். அன்கேனின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மீம் வரும். அப்படியே அதுல கருப்பா அந்த மாறுவானே first அதானே? வந்து அதுதான் டடன் டன் டன் டடன் டன் டன் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டன் 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 அப்படின்னு ஒன்று வரும். ஒரு ஒரு அந்த மாதிரிதான் செல்சி ஃபேன்ஸ். அந்த த்ரீ ஆமா. அட் த பேக் டு அந்த 4 at the back டிரான்சிஷன் ஆகஸ்ட் மாசம் வந்து டடன் டன் டன் அப்படின்னு ஆமா. இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதான் அக்டோபர் வந்துன்னா டடன் டன் டன் அப்படி போகும். அது மாதிரி ஒரு நவம்பர் டைமுக்கு வந்து அந்த ஃபுல் டார்க்கா ஆகும். அது இந்த மாதிரி ஆமா, நான் எதிர்பார்க்கறேன். அப்படி பார்ப்போம். ஆமா, நானும் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அவனுங்க வந்து ரொம்ப ஸ்மூத் சேலிங் 1 கேம் அட் த வீக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போடுறானுங்க. ஆனால் பிரீமியர் லீக் வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன என்ன நடக்குது.